ஹலோ மக்களே, நான் தான் உங்க ஃபன் ஃபேக்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொலிட்டிக்கல் ஃபன்னி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க, ப்ரோ அது எப்போ போடுவீங்கன்னு. ஃபைனலா இன்னைக்கு மாசா வந்துட்டோம். இன்ஸ்டாகிராம்லயும் சரி, ஃபேஸ்புக்லயும் சரி, ஏகப்பட்ட மிரட்டல்கள். நமக்கு என்னடா வீடியோ போட்டுட்டு இருக்க, ஃபன் ஃபேக்ட்ஸ் உனக்கு நேரம் சரியில்லை அப்படி இப்படின்னு கொலை மிரட்டல் கூட வந்துச்சுங்க. யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் சில பேர் கமெண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி நான் இன்னைக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தோல் உரிச்சு காட்டணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் ஃபன் ஃபேக்ட்ஸ் எப்பவுமே செயல்பட்டு வருது. நான் திரும்ப சொல்ற மாதிரி இந்த சேனல்ல எதுவும் நாங்க பொய்யா சொல்ல கிடையாது, அவதூறு பரப்ப கிடையாது. என்ன உண்மையா அதைத்தான் சொல்றோம். சொல்லிட்டு அதோட ப்ரூஃப், பேசினவங்களோட ப்ரூஃபை நான் உங்களுக்கு போடுறோம். ஏன்னா அப்பதான் நீங்களும் நம்புவீங்க. என்னோட சப்ஸ்கிரைபருக்கு இது நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் கேட்கறேன்னா, நிறைய மக்களுக்கு சில விஷயங்கள் போய் சேர மாட்டேங்குது. அவங்க சும்மா காதுல கேட்கிற விஷயத்த ஐயோ உண்மை அப்படின்னே நம்பிடுறாங்க. நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய அதை பத்தி பேசுறாங்க. நான் எல்லாத்தையும் தேடி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதனால மக்களுக்கு இது ஈஸியா கன்வே ஆகும். மை டியர் மக்களே, இங்க உங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு குரூப் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் பயன்படுத்தி தளபதி விஜய் அவர்களை பத்தி நீங்க தப்பா பேசணும், டெய்லி வீடியோ போடணும்னு சொல்லி அந்த விஷயம் வேற ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் சினிமா ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லி தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசிட்டு இருப்பானுல தப்பா, அவனை வச்சு செய்யற மாதிரி இதுல நிறைய கண்டென்ட் இருக்கு. அவனுக்காக ஒரு ட்ரோல் சாங் வேற கிரியேட் பண்ணிருக்கேன். அதுவும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. நிறைய பொலிட்டீசியன், சினிமா நடிகர்கள் எல்லாருமே விஜய்க்கு எதிராக தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. இதோட எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பல்க் வீடியோவா இந்த வீடியோல நான் பிரசன்ட் பண்றேன். ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பவுடர் மூஞ்சி பரிமள உங்களுக்கு யாருன்னு தெரியுதா? திமுக நடத்தின முப்பெரும் விழால தாவேக்கா பத்தி தப்பா பேசினாங்கல்ல, தாவேக்கா தற்குறி கழகம், இவங்களை பார்த்து கத்துக்கிட்டா ஒரு மாநாடு எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இப்ப ஃபுல்லா தளபதி விஜயும் தாவேக்கா கட்சியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்கல்ல. இவங்களுக்குலாம் நல்ல பேமெண்ட்டுங்க. ஒரு குரூப் கரெக்டா ஆள் செலக்ட் பண்ணி நீ தளபதியை பத்தி தப்பா பேசணும், விஜயோட டெய்லி தப்பா பேசி வீடியோ போடணும், உங்களுக்கு கரெக்டா பேமெண்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பவுடர் மூஞ்சி பரிபலா என்ன பேசுதுன்னு நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதுக்கு பருத்தி முட்டை குடவுன்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற கதை தான் விஜய் அவர்கள் போட்ட அந்த ஒரு வீடியோ. இல்ல சிஎம் சார், நீங்க என்ன வேணா பண்ணுங்க சார், ஆனா அவங்கள விட்டுருங்க. என்ன இங்க படம் ஷூட்டிங்கா நடக்குது? ஆமா, நீ யாரு முதல்ல? யாரியா நீ என்ன பெரிய இந்த இது அப்படியே தமிழ்நாடு தலைகீழா மாத்திட்டியா? இல்ல தமிழ்நாட்டுல வந்து நடந்த எல்லா போராட்டங்களையும் பங்கேற்றியா? இல்ல தமிழ்நாடு வந்து இந்தியாலே நம்பர் 1 மாநிலமா இருக்கே, இதுக்கு ஏதாவது பண்ணியா? ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு ஐயோ சிஎம் சார் என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னா இதனே ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைச்சியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ நடிகர் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தே இன்னும் நீ வெளில வரல. எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சிஎம் சார் உன்னைய பேசியிருக்காரா? உன்னை ஒரு மனுஷனாவே அவர் கன்சிடர் பண்ணல. இது எப்படி தெரியுமாடா இருக்கு? ஐயோ வடிவேல் சொல்லுவால, ஏன் நானும் ஒரு என்ன ஜெயிலுக்கு கூட்டுப்பா, அதே கதைதான். இது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நீ மன்னிப்பு தான் கேட்கல. சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த செத்தவன் குடும்பத்துக்கு 4 வார்த்தை ஆறுதலாவது சொன்னியா? அதுவும் கிடையாது. அப்ப என்னத்துக்கு நேத்து அந்த வீடியோவை நீ போட்ட? நானும் மனுஷன் தானே. நீ மனுஷன் எல்லாம் கிடையாதுயா, நீ மகா நடிகன். ஆனா ஒண்ணு, நீ இப்ப நடிக்கிற பத்தியா? இதான் நீ சினிமால நடிச்சிருந்தேன்னா நீ வந்து கஷ்டப்பட்டு ஆளெல்லாம் செட் பண்ணி புடுங்கணும்னு நினைச்ச பத்தியா? சூப்பர் ஸ்டார் பட்டம் அதெல்லாம் வந்து நீ புடுங்கணும், இந்த சதி வேலையெல்லாம் பண்ணாம இப்படி அசிங்கப்படாம தானா கூட கிடைச்சிருக்கும். இப்ப நடிக்கிறத திரையில நடிச்சிருந்தேன்னா சும்மா வேற லெவல்ல இருந்திருக்கும். பாத்தீங்களா மக்களே, இந்த பவுடர் மூஞ்சி பரிமளம் என்ன பேசுதுன்னு? திமுக நடத்தின முப்பெரும் விழால ஒரு வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம தளபதி பத்தி தப்பா பேசினா வீடியோ போடுவோம்னு ஸ்டார்ட் பண்ணி ஒரு குரூப் நீ பண்ணுமா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி இன்னும் லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்த மக்கள் உங்ககிட்டயே நான் கேட்கறேன், என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சாட்டையை பத்தி. சாட்டைனா நம்ம அடி வாங்குற சாட்டை இல்லைங்க, நம்ம அடி கொடுக்க போற சாட்டையை பத்தி. நம்ம என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. முதல்ல எல்லாம் அப்படி இப்படி பேசினாரு, இப்ப நாம் தமிழர் கட்சியில சேர்ந்ததுல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டாரு. தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் தெருநாயமா இருக்காங்களா? என்ன பேச்சு இது? இவர் முன்னாடி ஒண்ணு பேசுவாரு, இப்போ ஒண்ணு பேசுவாரு. அது ஒரு எக்ஸாம்பிளா காட்டுற இந்த வீடியோ பாருங்க, அப்ப தெரியும் இவர் யாரு என்னன்னு. 90s கிட்ஸுக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். அப்பெல்லாம் ஜெயா டிவி நியூஸ்ல அன்று இன்றுன்னு ஒண்ணு போடுவாங்க. இப்ப நீங்க பார்க்க போறது அன்று. அண்ணா படத்தை வைப்பாரு, எம்ஜிஆர் படத்தை வைப்பாரு, எந்த படத்தை வைக்கணும்னு விஜய் தான் முடிவு பண்ணணும். இது விஜய் அவர்களுடைய கட்சி நிகழ்வு. இந்த படத்தை ஏன் இல்லைன்னு யாரும் கேட்க முடியாது, இந்த படம் ஏன் வச்சன்னு யாரும் கேட்க முடியாது. அது அவருடைய சுய முடிவு, சொந்த முடிவு. அவர் தன்னுடைய கொள்கைகளை இதன் மூலமாக கடத்த நினைக்கிறார். இப்ப பார்க்க போறது இன்று. போன மாநாட்டில் நீ வந்து 50 தலைவர்னு 5 பேர் படத்தை காட்டின. இந்த மாநாட்டில் அந்த 5 பேரும் லப்ப ஸ்டாம்பா மாறிட்டாங்க. இந்த போன மாநாட்டில் இல்லாத அண்ணாதுரையும் எம்ஜிஆரும் இந்த மாநாட்டில் வந்திருக்காங்க. ஏன் போன மாநாட்டில் வைக்கல அப்படின்னு கேட்டா,
கன்ஃபார்ம் திமுக காசு வாங்கி. அது வேற வாயி, இது நார வாயி. பாத்தீங்களா மக்களே, தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு. இது மட்டும் இல்ல, திமுக தொண்டர்களை தெருநாயின்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ நான் காட்டுறேன், அதையும் நீங்க பாருங்க. ஒரு அனாதையா தெரியக்கூடிய தெருநாய் இருக்குல்ல, யார் வீட்டுல சோறு வச்சாலும் சாப்பிடும். இப்ப நம்ம வீட்டுல வளர்க்குற பப்பி ஏத்து வீட்டு போய் சாப்பிடாது, நம்ம வீட்டுல வளர்க்குற நாய் ஏத்து வீட்டுல சாப்பிடாது, நம்ம சாப்பிட்டா நம்ம அடிப்போம். ஆனா தெருநாய் இருக்கு பாருங்க, அந்த தெருநாய் எவன் சோறு வச்சாலும் அவன் வீட்டு வாசல்ல வாயினா ஆட்டி நிற்கும். இப்ப அது போல மாறிச்சா தாவேக்கா. ஏன்னா தத்துவம் இல்ல, தலைமை இல்ல. இவன் யார் நம்மளை ஆதரிக்கிறான், இவனுடைய பின்னணி என்ன, நோக்கம் என்ன? திமுக எதுக்காக ஏன் காணொலி எடுத்து போடுறது எனக்கு தெரியும். அது திமுகவுக்கு ஏதாவது பெனிஃபிட் ஆயிருமான்னு பாக்குது. ஆனா ஒருபோதும் அந்த ஈன செயலுக்கு, அந்த இழி செயலுக்கு நம்ம உடம்புட போறது கிடையாது. விமர்சனம் பண்றோம். உண்மையே பேசும்போது, உறக்க பேசும்போது, உறுதியாக பேசும்போது, அந்த இறுதி வரை பேசும்போது பல பேர் நம்மளை கொண்டாடுவோம். ஆனா தாவேக்காவை யாரும் கொண்டாடல. திமுக எதிர்ப்புக்காக தாவேக்காவோட இந்த செயலை பயன்படுத்திக்கிறான். தாவேக்கா பயன்படுது, விஜய் பயன்படுறான்னு கூட தெரியாம. அடுத்து நம்ம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை பற்றி. கரூர் கேஸ் சிபிஐக்கு கை மாறிடுச்சு. ஆனா சீமான் அவர்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. கேஸ் சிபிஐ கிட்ட கொடுத்ததுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புரட்சி கலைஞர் கேப்டன் எங்க அண்ணன் நடிச்ச புலன் விசாரணை படம் மாதிரிதான் இருக்க போகுது இந்த கேஸ். எனக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்ல, அது பிஜேபி அப்படின்னு சொல்லியிருக்காரு சீமான். அவர் ஏன் அப்படி பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குது. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. தமிழக அரசுக்கு கொள்கை எதிரி திமுக தான் கட்சியை ஆரம்பிச்சு உள்ள வந்தாரு. இப்ப அப்படியே மாறி தாவேக்கா பக்கம் போயிட்டாரு. தாவேக்காவே ஏதாவது 24 மணி நேரம் மேடையில தப்பா பேசிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு நல்லா தெரியுமே. ஒரு வீடியோ இப்ப நான் காட்டுறேன், அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோல என்ன இருக்கு, அவரோட நோக்கம் என்னன்னு. கரூர் ஸ்டாம்பேடை பத்தி நடந்த கேஸ் ஃபைனலா சிபிஐக்கு கை மாறிடுச்சு. இது நிறைய பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, ஒரு சிலருக்கு இது வயிற்றுல புளிய கரைக்குது. பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம சீமராஜா அண்ணன் சீமானுக்கு இது பிடிக்கல போல. கேஸ் சிபிஐக்கு வந்தது. கேஸ் சிபிஐக்கு வந்தா அவங்க நல்லா விசாரிக்க மாட்டாங்களா? எந்த கட்சியை யாரு பேசினாலும் அவங்க பாஜக கைகூலி, அவங்க பாஜக கைகூலின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சொல்ற வந்த பாஜக கைகூலியா இருப்பான் போல. இந்த சீமராஜா சீமான் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே கொஞ்சம் பாருங்களே. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே. எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன கூட இப்ப நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்ல இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கு, அப்படி ஒண்ணும் இல்ல. இப்ப இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரிச்சு நிரூபிச்ச ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்து அப்படி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். இது தமிழ்நாடு அரசுகிட்ட இருக்கு, சிபிஐ மத்திய அரசுகிட்ட இருக்கு, இந்திய ஒன்றிய அரசுகிட்ட இருக்குது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வரி வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறை எல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும். அது நீட்டு மடக்கு. அதனால அதை பேசி பயன் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? இதை கூட விடுங்க. ஆனா தமிழகத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சே, அந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்க பாருங்களேன். அந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்றோட அவர் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஃப்ராட் பெட்டிஷனை எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏத்துக்கிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க. அவங்க மனுதாரர் சார்பிலே சொல்றாங்க, இன்னைக்கு எங்களுக்கு தெரியாமலேயே மனு தாக்கல் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அவங்க சார்பிலே வழக்கறிஞர் சொல்றாங்க. அதையே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்தில் கொள்ளவில்லை. நீங்க கரெக்டா கேக்குறீங்க. இவர் யாருன்னு நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. பார்த்துட்டு உங்க கருத்துல கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பார்க்க போறது இந்த நக்காத தனபால பத்தி. இந்த நக்காத தனபால என்ன பண்றாருன்னா, இப்பெல்லாம் ரீசெண்டா தாவேக்கா பத்தியும் விஜய பத்தி ரொம்ப தரைக்குறவா அசிங்கமா பேசி வீடியோ போட்டுட்டு இருக்காரு அவர் சேனல்ல. இதுக்கு எவ்வளவு வாங்குறாருன்னு கூட எனக்கு தெரியல. இவர் திடீர்னு விஜய டார்கெட் பண்றாருன்னு புரியல. அவர் என்ன பேசியிருக்கிறாரு, அவர் எவ்வளவு கொச்சையா பேசியிருக்காரு நீங்களே பாருங்களேன். நாகரிக உலகத்தில் இருக்கும் நக்காத தனபால என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் ஸ்டாம்பேடப்ப ஒரு விபத்து நடந்துச்சு இல்லையா, அப்ப அங்க நிறைய ட்ரோன்ஸ் பறந்துச்சு, கேமராக்கள் இருந்துச்சு. மாநாடுனாலும் சரி, பிரச்சாரம்னாலும் சரி, எல்லா மீடியா சேனலும் கேமரா தூக்கிட்டு வர்றது வழக்கம் தான். ஆனா இந்த நாகரிக நக்காத தனபால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகன் படத்துக்காக தான் விஜய் இப்படி பண்ணியிருக்காரு. அந்த கிரௌடு வர்ற ஃபுட்டேஜ் எல்லாமே அவருக்கு தேவைப்படும், அந்த படத்துல வைக்கணும். அது ஒரே காரணம் காட்டி தான் எல்லா கேமரா ட்ரோன்ஸ் எல்லாம் அவர் வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அறவேக்காடு மந்தைய. நீங்களே பாருங்களேன், இந்த மீசை வச்சு மீனாக்குமார் என்ன சொல்லியிருக்குன்னு. ஏதோ ஒரு பணநாயகனா ஜனநாயகன் ஒரு நாயகனா ஜனநாயகன் பண்றான் நாயகன். அது அந்த படத்துக்கான சூட்டு வேற இதுல தான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுவே எனக்கு தகவல். இந்த பிரச்சாரம்
ஜனநாயகனுக்கு பயன்படுத்த போறானா இல்லையான்னு பாருங்க. ஏன்பா ஜோக்கர் ஜேர்னலிஸ்ட் ஜனநாயகன் படம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு படமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. அப்படி இருந்தாலும் இது ஒரு தயாரிப்பாளரோட வேலை தான். தளபதி விஜய் அவர்கள் ஏன் அதை பண்ணணும்? எப்பா இந்த உருட்டுறிய மீச மீனாகுமாரி, இந்த அளவுக்கு உனக்கு லாஜிக்கு அறிவில்லாம போச்சு. இது சொல்றதையும் உண்மையை நம்பிட்டு சில உதவாக்கிற ஊம்பிக்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப சென்சிட்டிவான கண்டென்ட்டுங்க. இந்த கண்டென்ட்டை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இது சென்சிட்டிவ் மட்டும் இல்லாம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும். அந்த மாதிரி கண்டென்ட். கரூர் சம்பவத்துல நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த ஃபேமிலியில ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க திமுகவை சேர்ந்த ஒரு சிலர் அவர்கிட்ட வந்து நீங்க கேஸை வாபஸ் வாங்கிக்கிங்க, நான் உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் பணமும் உங்களுக்கு வேலையை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படி சொல்லணும்? தப்பு இருந்தா தானே அந்த மாதிரி யோசிக்கணும், சொல்லணும். இதை நீங்களே பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம், நான் தான் பிரபாகரன் பேசுறேன். போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான், என் பாப்பா, என் மாப்பிள்ள 3 பேரும் போனோம். போனதுல 2 பேரும் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்ப நேத்து காலையில வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி 20 லட்ச ரூபாய் பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் சரின்னு சொல்ல, சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். இப்ப வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா காலையில நியூஸ்ல இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவரு இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இந்த மாதிரி என் பேர் தான் மொத்த போடுறாங்க. பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க. அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கும் நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கு இப்ப என் குடும்பத்துல. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. எனக்கு எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு. அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர்மையா டீல் பண்ண கத்துக்குங்க. நேர்மையா போய் பேசுங்க. நம்மள தப்பு இருந்தா ஒத்துக்குங்க. யாரும் எதுவும் பாக்கறது இல்ல, நம்ம எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்ட்டு இவர்கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. பாவம், இவர் என்ன பண்ணுவாரு? குடும்பத்தை இழந்து தவிக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வியாசர்பாடி வானவில்களை பத்தி. ஒரு படத்துக்கு போய் ரிவ்யூ மட்டும் கொடுங்கடான்னா அதை விட்டு போட்டு தளபதி விஜய் பத்தி தப்பா பேசவும், டிவிக்கு தொண்டர்களை பத்தி தப்பா பேசவும் இதே பொழப்பா வச்சிருக்கிறானுங்க. நம்ம என்ன வேணா பேசலாம், மைக் இருந்தா போதும், மயிரை கூட புடுங்க முடியாதுங்கிற தாட்ல தான் அவனை சுத்திட்டு இருக்கானுங்க. அதனாலதான் இவனுக்காவே ஒரு ட்ரோல் சாங் நான் ஒன்று கிரியேட் பண்ணி நானே பாடி, அது இந்த வீடியோல இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அந்த சாங் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு ரீசெண்டா இந்த ரெயின்போ ராஸ்கல்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இன்னைக்கு அது பாருல என்ன பேசியிருக்காங்கன்னு நானும் வச்சு செஞ்சு விட்டுருக்கிறேன். இந்த வியாசர்பாடி வானவில் இருக்கானுங்களே, இவனுங்க தளபதி விஜய பத்தியும் தாவேக்கா கட்சியை மட்டும்தான் அந்த சமூக வலைத்தளத்துல ஃபுல்லா போட்டு வச்சிருக்கானுங்க. அப்பவே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இவனுங்க ஒரே ஒரு கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுறாங்கன்னா மக்களாகி நீங்களே புரிஞ்சுக்கணும். இந்த தற்கொலை மட்டும் இல்லைங்க, சோசியல் மீடியால சில இன்ஃபுளுசர்ஸ் தற்கொலைலாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குரூப் காசை கொடுத்து தளபதி விஜய் பத்தி தப்பா பேச சொல்லுது. அதுக்கு எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. காசை கொடுத்தா கண்ட மேனிக்கு பேசுற கபோதிகள் இப்ப நிறைய உருவாயிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. மக்களை நீங்க தான் உஷாரா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய்யன்ட்டு. இங்க அதிகமா பொய்யத்தான் பரப்புறாங்க. இந்த சமூக வலைத்தளங்கள் வந்ததுல இருந்து இத சரியா பயன்படுத்துறத தப்பா பயன்படுத்துற தற்கொலைகள் தான் அதிகமாயிட்டாங்க. இந்த வானவில் தாயால் இங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, புஷி ஆனந்த் இத்தனை நாளும் மறைஞ்சிருந்து இப்பதான் வெளியில வந்திருக்காருன்னு. நீங்க ஒருத்தர் மேல போய் அவதூறு பரப்புவீங்க. ஒரு கட்சியை காலி பண்றதுக்கு எல்லாத்துக்கும் காசை கொடுத்து பொய்ய சொல்லுவீங்க. நாங்க உண்மை வர வரைக்கும் நாங்க பதுங்கிதான் இருக்கணும் ராசா. இப்ப உண்மை வந்துருச்சு, சோ நாங்க பாயறதுக்கு ரெடியா தான் இருப்போம். அது கூட தெரியாம நீங்க வீடியோ போடுறீங்கன்னா இவனுக்கு என்ன பேசியிருக்காங்க கொஞ்சம் பாருங்களேன்.
16 நாள் 16 டேஸ் கழிச்சு எங்கேயோ இருந்த திரு புஷியானந்த் அவர்கள் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தலைவா இது வந்துட்டேன் அப்படின்னு வடிவேல் சர்க்கின் வருவார் பத்தியா கார்ல சும்மா பங்கமா வந்து நம்ம விஜய போயிட்டு பாத்தீங்கன்னா சந்திச்சுட்டு வந்திருக்காரு. ஆனா ஆக்சுவலா 16 நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க. என்ன பேசிருப்பாங்க ஆக்சுவலா 2 பேர் நிறைய பேர் கேட்கறாங்க என்ன பேசிருப்பாங்க அப்படி என்ன பேசுறீங்க? ஒரு பொதுச் செயலாளர், ஒரு தலைவர், அடுத்த நடவடிக்கை என்ன, கரூர்ல என்ன நினைச்சு உள்ள மீட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச போறாங்க. பின்ன 15 நாளையா பின்ன கட்சியை காலிட்டாங்களே, விஜய் வேற சிஎம் ஆகணும், இதை பத்தி பேச மாட்டாங்களா என்ன? இதுதான் நீ போடுற தப்பு இருக்கு. அது நார்மலா மத்த கட்சிகள் பண்ற விஷயம் தான். நார்மலா ஒரு பொது கட்சியும் தலைவரும் பொதுச் செயலாளரும் தலைவரும் மீட் பண்ணா மத்த கட்சிகள் இப்படிதான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னையா பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணுவாங்க? இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா விஜய் வந்து புஷியானந்த பார்த்து கேட்டிருப்பாரு, புஷி 15 நாள் காணாம போனியா, அப்படி எங்கதாயா போய் ஓடி வளர்ந்த, இந்த போலீஸ் தேடாத இடம் இல்ல, தேடாத மரம் இல்ல, தேடாத கொடை இல்ல, தேடாத பொண்டு இல்ல, தேடாத கண்டனர் இல்ல, தேடாத வாயிலேயே பேசுற இந்த வானவில் கூட்டத்தை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க மக்களே கமெண்ட்ல. உங்களோட ஆதங்கம் எனக்கு நல்லாவே புரியுது மக்களே. ரசிகர்கள் எவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே நல்லா புரியும். ரோஸ் பிரதர்ஸ்க்காக இந்த வீடியோ நீங்க போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒண்ணுதான் சரியான ஆம்பளையா இருந்தா எங்க டிவில தொண்டை இருக்கிறோம்ல, யாராச்சும் 2 பேர் ஒரு ஆள் இருந்தா போதும். அவங்க எதிர்க்க வந்து ஆம்பளையா இருந்தா பேச சொல்லலாம். நீ டிவில பேசிட்டு போறிய, சரியான ஆம்பளையா இருந்தா நீ விஜய பேசுறல, தைரியம் தான். இதோ இப்ப நான் பேசுறேன்ல, இங்க என் எதிர்க்க வந்து பேசுற பாக்கலாம். 2 பேர் அச்சு ஓட விட்டுருவோம் உங்களை. யாரோட கூடமா பேசுனீங்களா, அவரை பேசுறதுக்கு தகுதியா கிடையாது. அந்த ஆள் இங்கே வச்சுட்டு கூட்ட காசுக்காக வரலையா, பணத்துக்காக எல்லாம் வரல. தளபதி வசம் தான் வந்துருக்குது. அவர் 3 நாள் தான் பாட்டல கூட்டம். இவங்க இங்க பேசினாருங்கய்யா, அச்சு ஓட விட்டு, ஆனா வெளியே வர மாட்டாங்க. பொம்பளை மாதிரி டிவிலேயே பேசுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வயிற்றெரிச்சல் வைஷ்ணவி பத்தி. மேடம் தாவைக்கால இருந்தாங்க, தாவைக்காவை பத்தி நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே ஜம்ப் ஆகி திமுகக்கு மாறிட்டாங்க. வடிவேல் சொல்லுவார்ல, இருக்கின்ற கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் திறமை அண்ணனுக்கே உண்டுன்னு, அந்த மாதிரி மேடம் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகக்கு போயிட்டு தாவைக்காவை ரொம்ப தப்பா பேசுறாங்க. சமீபத்துல ஆதவர்ஜினாவை அறவேக்காடுன்னு சொல்லி இருக்காங்க. அப்ப இது எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான விஷயம். நீங்க பாருங்களேன், இந்த வயிற்றெரிச்சல் வைஷ்ணவி என்ன பேசியிருக்குன்னு. ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு அரை வேக்காடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆதவர்ஜுனா தான் அரை வேக்காடே தான் அவரு. ஒரு அறிவே இல்லாம ஆல்ரெடி வந்துட்டு களம் ரொம்ப மோசமா இருக்கு. கரூர்ல 41 உயிர்களை 41 குடும்பங்களும் இழந்திருக்காங்க. அதுபோது அதை கொஞ்சம் கூட எடுத்துக்காம களத்துக்கும் வராம உட்கார்ந்து வைலன்ஸை வந்துட்டு இனிஷியேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் தான். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளாகட்டும், கட்சி தலைவராகட்டும், இந்த கட்சியாகட்டும் தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லாத ஒன்று, ஒரு சாபக்கேடு அப்படின்னே சொல்லுவேன். தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த கட்சி இருக்கக்கூடாது, தமிழக வெற்றி கழகம் இருக்கவே கூடாது தமிழகத்துல அப்படிங்கறத என்னோட கருத்து. அறிவே இல்லாத அறவேக்காடுன்னு சொல்ற நீ, பிரிட்ஜ் மேல என்னகிட்ட இந்த பிரிட்ஜ் கட்டினது நல்லா இருக்கா, இந்த பிரிட்ஜ் மேல நின்னது நல்லா இருக்கா, நடந்தது நல்லா இருக்கா, படுத்தது நல்லா இருக்கா, உருண்டது நல்லா இருக்கான்னு கேட்குறீ. அப்ப நீங்கெல்லாம் என்ன மேடம் அறவேக்காடு இல்லாம? நேத்து வந்துட்டு சிஎம் சார் வந்து இந்த பிரிட்ஜ் வச்சாரு. நீங்க வந்துட்டு பிரிட்ஜ் மேல தானே வந்தீங்க. பிரிட்ஜ் மேல வர்றதுக்கு நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்ததா? சரி, ஓகே. ஒரு தேங்க்ஸ் மட்டும் சிஎம் சாருக்கு சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ சிஎம் சார். தேங்க்யூ சிஎம் சார். சிஎம் சாருக்கு தேங்க்யூ சொல்லிடலாமா? தேங்க்யூ சிஎம் சார் சொல்லிடுறீங்களா? சிஎம் சார் கேமரா பாத்து தேங்க்யூ. சிஎம் சாருக்கு தேங்க்யூ சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ. அதாவது சிஎம் சாருக்கு தேங்க்யூ சொல்லிடுறீங்களா? தேங்க்யூ சிஎம் சார். தேங்க்யூ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இந்த கொசு தொல்லை தாங்க முடியடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த மனுஷனை ஏன்டா இவ்வளவு வெறுக்கிறீங்க? நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருடா. ஒரு படத்துக்காக 275 கோடி வாங்குறவரு, மக்கள் எனக்கு நிறைய பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நான் பண்ணியே ஆகணும்ட்டு அவருக்கு பிடிச்ச துறையை விட்டுட்டு நமக்காக வந்திருக்காரு. ஆனா எங்க பார்த்தாலும் அவரை பத்தி தப்பா தானே பேசுறீங்க. நடிகர்கள் ஆகட்டும், பொலிட்டீஷியன் ஆகட்டும், ஏன் கண்ட கருமாந்திரம் பிடிச்ச சில சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் காசுக்காக அவரை பத்தி ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா, என்ன வேணா பேசுவீங்களா? உங்க வீட்டுல இருக்கவங்கள நாங்க தப்பா பேசினா நீங்க ஒத்துக்குவீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி நான் தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசினா நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டிப்பா கேட்போம். இப்ப சோசியல் மீடியால ரீசெண்டா உனக்கு கிளம்பி இருக்கே புதுசா, எல்லா வீடியோவும் நல்லா வாய்கிலேயே வக்கனே பேசுவாங்க. சமீபத்துல என்ன ஆச்சுன்னே தெரியல, தளபதி விஜய் அவர்களே டார்கெட் பண்ணி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கு. அந்த பொண்ணு என்ன பேசுது, உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பொண்ணு தெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்களே பாருங்க, பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க போயிட்டீங்க சரி, ஆதவர்ஜுனா எங்க போனாரு, லேலமணி எங்க போனாரு, இவர் ராஜ்மோகன் எங்க போனாரு, சோ இப்போ புஷியானந்த் எங்க போனாரு, இப்படின்றத விட்டுவிட்டு
ஏன் இவங்க எல்லாம் போகலன்ற கேள்வி விட்டுவிட்டு என்னதான் செஞ்சு விட்டா அண்ணதாங்க ஆயிப்போம் பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்க போட்டுவிட்டு இருக்கிறவங்கள பூரா இங்க மூலச்செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒண்ணு. அன்பில் மகேஷ் அழுதாருன்னு கேக்குற அந்த வீடியோலயே வந்து அவர் பேசியிருப்பாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் கல்வியில் சங்க தமிழ்நாடுன்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல வந்து நிறைய ஆனந்த கண்ணீரோட வச்சாங்க, நிறைய பிள்ளைங்க சாதனை பண்ணி. ஆனா இப்போ வந்து அழுக வச்சிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை வந்து அவர் அதை சொல்லியிருக்காரு. சொன்னதை பார்த்துட்டு அன்பில் மகேஷ் தான் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்றது. அன்பில் மகேஷ் வந்து இப்படி அழுகிறார். அவர் நடிக்கட்டும், அவர் அழுதுட்டு போட்டோம். அவர் வந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். யாரா இருந்தாலும் எவ்வளவு கல் நெஞ்சம் கொண்ட மனுஷனா இருந்தாலுமே ஒரு 8 குழந்தைங்களை டெட் பாடி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ஒரு வெள்ளை துணி போட்டு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மனநல உள்ளவனாலுமே வந்து அந்த இடத்துல அழுதுருவான். ஏன் வந்துட்டு உங்க தலைவர் அங்க இல்ல, உங்க கட்சி நிர்வாகிகள் ஏன் அங்க இல்ல அப்படின்னு கேட்கறத விட்டு இவர் ஏன் அங்க இருக்காருன்னு கேட்கறது ரொம்ப தப்பான ஒண்ணு. இவர் நடிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இவர் அரசியல்வாதியா இருந்துட்டு நடிக்கிறாரு, சரி ஓகே. நடிகரா இருக்கிற இவருக்கு கிளிசரினே போட தேவையில்ல. ஒரு அழுதுருக்கலாமே, நீ நடிக்கிறதுக்காகவாது அழுதுருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதையும் சொல்ல மாட்டாங்க. நான் அதை வந்து நீ காசு வாங்கிட்டு பேசுறேன் நீ சொல்றேன்னா, நான் காசு வாங்குறது தான். நான் திமுக காசு வாங்கினா, அதிமுக காசு வாங்கினா, நாத்த கடை காசு வாங்கினா, தாவேக்கா ஓண்ட கூட காசு வாங்கினா, நான் ஸ்ட்ரெயிட்டா பிஜேபி கிட்ட காசு வாங்கினா நான் எந்த வேலைக்கும் போவே தேவையில்ல. நான் வீட்டுல உட்காந்து சோறு சாப்பிடுவேன். இவ்ளோ பேச்சு பேசுறே பாப்பா. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். அங்க இருந்தது 2 டேபிள் தான், ஆனா இறந்தவங்க 41 பேரு. அது எப்படி 2 டேபிள்ல 41 பேரை ஒரே நைட்ல வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிப்பீங்க? இத்தனைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் ஒரே நாள்ல ஒரே நைட்ல அத்தனை டாக்டர்ஸ் எப்படி அங்க அசம்பிள் ஆனாங்க? இத்தனைக்கும் தமிழ்நாட்டுல ஃபாரன்சிக் டாக்டர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்களே. எங்க தளபதி விஜய் அவர்கள் 41 குடும்பங்களையும் தத்தெடுக்க போறாரு. இதுக்கு முன்னாடி யாராவது எந்த தலைவராவது இந்த மாதிரி பண்ணிருக்காங்களா? ஏன் அதை பத்தி நீ மைக்கு பிடிச்சி பேசலாமே. மைக்கு இருந்தா நீ என்ன வேணா பேசுவியா? நான் கேட்கறேன். ஒரு சில தற்கொலைಗೆ இதெல்லாம் போய் தளபதி விஜய் அவர்கள் யாரையும் தத்தெடுக்கலன்னு சொல்லி நான் போடுற ஷார்ட்ஸ்லயே கீழே கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஆதவர்ஜன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கடா, நான் பாக்குறேன். ஏன்னா வந்து நாங்க எங்களுடைய அமைதி இந்த தீர்ப்புக்கு அப்புறம் 41 எங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், ஒரு ஜஸ்டிஸ் வேணும். 5வது நாள் எங்க தலைவர் எங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார், நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன். நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்களோட பயணிக்க போறேன். இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முதல் நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது வந்து எங்க தலைமையோ தமிழக வெட்டி கிழமை கிடையாது. வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்க உருவாக்குறோம். அதோடு இந்த இறப்புக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். 100% இதுல ஒரு சதி திட்டம் இருக்கு. இதை நாங்க நம்புறோம். இப்ப பாத்துக்கிட்டீங்களாடா எனக்கு தப்பா கமெண்ட் பண்ண தற்கூறிகளா? இனியாவது திருந்துகடா. ஆதவர்ஜனா பேசும்போது அங்க ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அவர் உண்மையை சொல்ல வரப்ப எல்லா பத்திரிகையாளர் மீடியா அமைதியா இருக்கும்போது சன் டிவி ரிப்போர்ட்டர் மட்டும் அவர் பேச விடாம குறுக்க கேள்வி கேட்டு அவரை டென்ஷன் ஆக்கிட்டாரு. அந்த வீடியோவை நீங்களே பாருங்களேன். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பம், தமிழகம் முழுவதும் தலைவர் அவர்களுடைய சுற்றுப்பயணம், ஒவ்வொரு மாவட்டமும் மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியா உருவானது. இது ஒன்றும் முதல் மீட்டிங் கிடையாது. திருச்சி, அரியலூர், நாமக்கல் அப்படின்னு பல ஊர்களுக்கு, திருவாரூர், நாகப்பட்டினம் அப்படின்னு செல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 50 வருஷத்துல இல்லாத ஒரு எழுச்சியை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க மக்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் மிகப்பெரிய ஒரு அன்புடனும் எங்க தலைவருடைய பேச்சையும் வருகையும் மக்களே வந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க. ஆனா உண்மையை பதிவு பண்ணணும். எல்லா மாவட்டங்களிலும் எப்பொழுதும் பெருசா வந்து காவல்துறை வந்து பெருசா சப்போர்ட் பண்ண கிடையாது. அரியலூர்ல சப்போர்ட் பண்ணாங்க. பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு முன்னெச்சரிக்கையா வந்து பல தகவல் கொடுத்தாங்க. அதனாலதான் கடைசி நிமிஷத்துல அந்த ப்ரோக்ராம் நாங்க கேன்சல் பண்ணோம். ஆனா எப்பயுமே இல்லாத அளவுக்கு கரூர்ல நாங்க நாமக்கல்ல முடிச்சுட்டு, நாமக்கல்ல நல்ல முறையா மக்களுடைய ஆதரவோட முடிச்சுட்டு, என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ 3 to 10, இன்ஃபேக்ட் காலையில இருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும், பிரச்சாரமாகட்டும், எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராம்ல எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ தலைவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியும். இது ஏன் சொல்றேன்னா, தலைவர் லேட்டா வந்தாருன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்து பரப்பப்பட்டுச்சு. ஸோ 3 to 10 என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டா போனோம். ஆனா எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, கரூர் மாவட்டத்துல நாங்க நுழையும் பொழுது அந்த பார்டர்லயே
அந்த பாலத்துக்கிட்ட என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்க கண்டினியூ தெரியும் பேச விடுங்க. என்ன பேச விடுறதுக்கு எனக்கு இதெல்லாம் சொந்தம் இருக்கு. சோ நீங்க தடுக்காதீங்க. எங்களுக்கு 15 நாள் நாங்க பேசாம இருக்கிறோம். நாங்க உண்மையை சொல்லணும். சம்பவம் நடந்தது போன மாசம். நாங்க பேசிக்கிறோம் சார். நாங்க பேசுறோம் சார். நாங்க பேசணும்னு நினைக்கிறேன். இவர் கொஞ்சம் அமைதியா சொல்லுங்க. எதுக்காக நீங்க இப்படி தடுக்கிறீங்க எனக்கு தெரியும். நீங்க அலோவ் பண்ணுங்க. நாங்க பேசுறத கேட்கிறோம். நீங்க அமைதியா இருங்க. சோ கரூர்ல இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்றேன். கரூர்ல போலீஸ் காவல்துறை தான், கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க. இது எந்த மாவட்டத்திலும் நடக்கல. அவங்கதான் வந்து வரவேற்றாங்க. அவங்கதான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்னு பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து வச்சாங்க. எந்த இடத்துல நிப்பாட்டினாலும் அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான்னு கேட்டுட்டு மேல இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு. அப்படி தவறுகள் இருந்தா ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்தோட எல்லையிலேயே வரவேற்கணும்? நம்பர் 1 கொஸ்டின். அப்ப பேச ஆரம்பிக்கும் பொழுது தலைவர் எப்பொழுதுமே மக்களை பார்த்து தான் பேசுவாரு. எங்க தண்ணி கேட்டாரோ அங்க தண்ணி அவர் கையாலே கொடுத்தாரு. எங்க ஆம்புலன்ஸ் வழிவிடுன்னு சொன்னா அவரே சொன்னாரு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் நிலவில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேச்சை முழுமையா கவனிக்காம மக்களை பார்த்துட்டு அமைதியா எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ ஷார்ட்டா முடிச்சுட்டு கிளம்பணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த இடத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்க வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்க வந்து கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீது என்கொயரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. அது அல்ல. எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை சேக் பண்ணலாம். கரூரோட பார்டர்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை வர வேணாம், வந்த கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. அதையும் நாங்க தாக்கல் பண்ணுவோம். ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடிச்சு அனுப்பிச்சாங்கிறத நாங்க பதிவு பண்ணுவோம். மக்களே, இந்த வீடியோவை ஏன் உங்களை முழுசா பார்க்க வச்சேன்னா, நீங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அவர் சொல்லியிருக்காரு, எங்க மொபைல வேணா நீங்க ட்ராக் பண்ணி பாருங்க, நாங்க கரூர்ல தான் இருந்தோம், அது பக்கத்துல தான் சுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு. ஆனா இந்த கேடுகிட்ட சில மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா, தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க, பதுங்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ரூமரை கிளப்பி தாவேக்கா கட்சியவே டேமேஜ் பண்ணி இருந்திருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. கரூர் குடும்பத்துல 41 குடும்பங்களையும் தளபதி தத்தெடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனா இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அதையும் கேவலப்படுத்திருக்காங்க. அவனெல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. எடுத்தால் எடுத்து அந்த 41 குடும்பத்தை நீங்க பாத்துக்கிறீங்க. அவங்களுக்கான பாராட்டுகள் கண்டிப்பா ஆனா வாய் வார்த்தையில சொல்லிட்டு நீ போன சொன்ன 20 லட்சத்தை நம்ம இன்னும் டெலிவர் பண்ணாம இருக்கோம். ஒன்னும் பண்ணலையே. இன்னும் பண்ணல. ஏன்னா அந்த 20 லட்சம் அமௌண்ட் வச்சு த்ரெட்னிங் பண்ணிருக்கீங்க அந்த ஃபேமிலிஸ. ஏய், நீ எதனா இப்போ விஜய்க்கு எதிராக பேசினாலோ தாவேக்காக்கு எதிராக பேசினாலோ அந்த 20 லட்சத்தை நாங்க கொடுக்க மாட்டோம். எங்க மக்களுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? நீ சொல்லு. ஒருத்தவங்க வந்து 20 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களை எதிர்த்து நம்ம எதனா பேசுவோமா? அதடி பேசுவோம். ஃபர்ஸ்ட் வாங்குற வரைக்கும் இவனுக்கு இஷ்ட புன்னகைக்கு என்ன வேணா பேசுவாங்களா? ஒரு நல்ல விஷயத்தை எவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க, எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. ஏன்னா இவனுக்கு வாங்குற அமௌண்ட் அந்த மாதிரி பல்கா ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இவனோட இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், சோசியல் மீடியா பேஜ் ஆகட்டும் போய் பாருங்களே, எல்லா வீடியோலையும் தளபதி இமேஜ் இல்லாம இருக்காது, தம்ப்நெயில் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா இவனுக்கு தளபதியை மட்டும்தான் டார்கெட் பண்ணும், வேற யாரும் கிடையாது. ஒரு குரூப்பினருக்கு காசு கொடுத்துருக்குங்க, சோசியல் மீடியாவுக்கு கொடுக்குறானுங்கள இன்ஃப்ளூயன்சருக்கு, நாங்க காசு கொடுக்குறோம், நீ அவரை பத்தி டெய்லி தப்பா வீடியோ போட்டுட்டே இரு அப்படின்னு சொல்லுவானுங்க. ஒரு வீடியோக்கு 12,000 15,000 அதுக்குண்டு கொடுக்குறாங்கன்னா அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க மக்களே. இவனுக்கு ரொம்ப பண்றாங்க. இவனுங்களுக்காகவே நான் ஒரு பெரிய பாட்டு எழுதி அந்த பாட்டை பாடி இந்த வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா எங்க டீம் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த நிமிஷத்துல அதை போடுவேன்னு. ஸோ எனக்கு அது தெரியல. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு மூலையில அந்த வீடியோ இருக்கும். தரமான பாட்டு, தரமான லிரிக்ஸையும் இவனுங்களை செய்யற மாதிரி கண்டிப்பா அந்த பாட்டு இருக்கும். அடுத்து நம்ம சீமானனுக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவரை பத்தி நம்ம யாருமே பேச மாட்டேங்கிறோமா, எல்லாம் தளபதி விஜய் அவர்களை பத்தியே பேசுறோமா. அவரும் வாய்கிரிய மாங்குன்னு பேசுறேன், என்னை பத்தி யாருமே மக்கள் பேச மாட்டேங்கிற அப்படி சொல்றாரு. அவர் ஏன் அப்படி சொல்றாருங்கிறத விட அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருங்கிறத நீங்க பாருங்க, பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. தம்பி விஜய் பேசவே மாட்டாரு, அவரை பத்தி 24 மணி பேசுவாங்க. நான் எல்லாத்தையும் பேசுவேன், என்னை பத்தி பேசுவேன். ஏன்னா அவங்க கடைபிடிக்கக்கூடிய நேர்மை. நான் என்னை விண்வெளி நிலையத்துல எடுப்பாங்க 1000,
அப்புறம் இறங்கும் போது எடுப்பாங்க, விடிவாசல் எடுப்பாங்க, தூங்குமான்னு எடுப்பாங்க, எந்திரிக்கும் போது எடுப்பாங்க. ஆனா நான் சலிக்காம நேர்காணல். அவர் அதை எதிர்கொள்ளவே மாட்டார். அவரை ஆஹா பாருங்கள், ஓஹோ பாருங்கள். அது அவர்கள் கடைபிடிக்கிற தர்மம். அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒன்றை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்காக இந்த ஊடகம் ஆதரிக்கும், எனக்காக இவர்கள் பேசுவார்கள் என்று நம்பி வந்தவன் அல்ல நான். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க எல்லாரும் என்னை விட்டு போனாலும் ஒற்றை மகனாக இந்த மண்ணில் வட்ட வட்ட பாறையிலே அண்ணன் சொல்றத கேட்கையிலே மக்களே நீங்களே பாத்துக்கிட்டீங்களா? அடுத்து நம்ம அக்கா உருண்ட மூஞ்சி ஊர்பிலா விஜயலட்சுமி என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். ஏமா நரபலி நக்மா, உனக்கே அது நியாயமாமா? சவுகு சங்கர் அவர் வீட்டுக்கு போய் அவர் நாக்கறுப்பேன்னு சொல்றியே, நீ பேசின பேச்சுக்கு நாங்கெல்லாம் என்ன பண்றது? உன்னை சொல்லு, உன்னை அவதூறு பரப்புறாங்கன்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது. தளபதி விஜய் அவர்களை பத்தி நீ மயக்க வச்சுக்கிட்டு என்னென்னலாம் தப்பா பேசினப்ப எங்களுக்கு எவ்வளவு கோபம். உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்குலாம் வந்தா தக்காளி சட்னியா? சவுக்கு சங்கரை பத்தி நீ தப்பா பேசுறியே, அவர் உண்மையத்தான் சொல்றாரு. என்னென்ன உண்மையோ அதைத்தான் சொல்றாரு. என்னமோ பண்ணிக்கோ, ஆனா தளபதி விஜய் ஃபேன்ஸை பத்தி தயவு செஞ்சு பேசாதமா. விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட எப்போ வச்சுக்காதீங்க விஜயலட்சுமி. வாட் மேடம், இட்ஸ் வெரி ராங் மேடம். இந்த அம்மா அப்படி என்ன சொல்லிருக்கு நீங்களே பாருங்களேன். நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீ என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்க? நீ தான் பெரிய பூனாய். நீ யாரா என்ன பத்தி அவதூறு பார்ப்பதுக்கு? என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? 3 நாள் சவுக்கு சங்கருக்கு நான் கெடு வைக்கிறேன். சவுக்கு சங்கர் எங்க இருந்தாலும் அவருடைய வீடு பூந்து சவுக்கு சங்கருடைய நாக்க அறுத்து நடு ரோட்ல போடுவேன். உங்களை பத்தி சொன்னா இவ்வளவு கோவம் வருது இல்ல, மூக்குக்கு மேல கோவம் பொத்துக்கிட்டு வருது இல்ல. நீங்க இப்ப எங்க தளபதி பத்தி பேசியிருக்கீங்கல்ல, அதையும் பாருங்க மக்களே, இவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு. அவர்களே, உங்களுடைய துறை சார்ந்த பாடகி சுசித்ரா உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகள்ல வெள்ளி தட்டுல நீங்களும் நடிகை த்ரிஷாவும் உயர் ரக போதைப் பொருளான கொக்கைனை பயன்படுத்துறீங்கன்னு பொது வெளியில சமூக வலைதளத்துல பேசியிருந்தாங்க. இது சம்பந்தமா நாங்க எங்க தமிழர் முன்னேற்ற பணி சார்பா உள்துறை அலுவலகத்தை தமிழ்நாடு அரசு கிட்ட வந்து நாங்க புகார் கொடுத்தோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நாட்டு மக்கள் கிட்ட அந்த போதைப் பொருள் சம்பந்தமா ஏன் உரிய விலக்கை எவனும் கொடுக்காம இருக்கீங்க? மனித இருக்கக்கூடாத ஒரு மிருக ஜென்மம் நடிகர் விஜய். அந்த குழந்தைய நசுக்கி சாகடிச்சது யாரு? அங்க இருக்கக்கூடிய பெண்களை மிதிச்சு சாகடிச்சது யாரு? அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை மிதிச்சு அவங்கள வந்து மூச்சு விடாம திணற சாகடிச்சது யாரு? நடிகர் விஜயோடைய ரசிகரா யார் இருக்கானோ அவனுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தாய்மார்களும் தந்தைமார்களும் பொண்ணை கொடுக்காதீங்க. நடிகர் விஜய்க்கு ரசிகரா இருக்கிறவன எந்த பொண்ணும் தமிழ்நாட்டுல அவனை காதலிக்காதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க. நீங்க பல்கா பேமெண்ட்டை வாங்கிட்டு எங்ககிட்ட வாய்கிலேயே தப்பா பேசுவீங்க. ஏமா காத்தகி பாடகி சுசித்ரா சொல்றதை நம்புறேன்னா உன் அறிவு அலமாரில வச்சு பூட்டிக்கோ. இந்த உரண்ட மூஞ்சி ஊர்மிளா சொல்றதையும் கேட்காதீங்க, இந்த ரவுண்டு மூஞ்சி ரவினா சொல்றதையும் நம்பாதீங்க. அடுத்து நம்ம இன்னொரு அக்காவை பார்க்க போறோம். அந்த அக்காவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப பேமெண்ட் வந்துட்டு இருக்கு போல, புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன உருட்டுறாங்கன்னு பாருங்களேன். திமுக ஒரு வகையில ஏமாத்துதுன்னா இவங்களையும் மிஞ்சிடுறாங்க தாவேகா கட்சியினர். இப்ப நம்ம தலைவர் விஜய் அவர்கள்ல இருந்து வருவோம். அவரு அந்த மாநாட்டுல ரொம்ப வீரவசனமா அப்படியே படத்துல எல்லாம் எப்படி பேசுவாரோ அதே மாதிரியே ஒரு டைலாக் டெலிவரி பண்ணாரு. அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துற வண்ணமா பேசுறாரு. எதுவுமே உணர்வு பூர்வமா இல்ல, எல்லாமே மேலோட்டமா எப்படி ஒரு ஆவேசமா படத்துல வசனம் பேசுவாரோ அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவருடைய பேப்பர், அவர் வந்து A4 ஷீட் பார்த்தானே படிக்கிறாரு. அந்த A4 ஷீட்டை எப்படியோ ட்ரோன் வந்து கேப்சர் பண்ணிருச்சீங்க. அந்த A4 ஷீட்ல எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அவர் ஒரு வசனம் சொல்லிருப்பாரு. மதுரை வடக்குல வந்துட்டு உங்கள் விஜய், மதுரை கிழக்குல வந்து உங்கள் விஜய், அது எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. விஜய்ன்ற பேரை கூட எழுதி வச்சிருக்காங்க. யாராவது தன்னோட பேரையே பார்த்து படிச்சுதான் சொல்லுவாங்க அப்படின்னா அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க தாங்க பாக்குறேன். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இப்ப இந்த இடத்துல அப்படியே நீங்க உங்க வலது பக்கம் திரும்பி உங்களோட தொண்டர்களை பார்க்கணும், அப்படியே ஆவேசமா பார்த்து அப்படியே நீங்க இந்த வசனத்தை சொல்லுங்க, அடுத்தது லெப்ட் ஹேண்ட் சைட் திரும்புங்க, அப்படியே சிரிச்ச முகமா சொல்லுங்க, அப்படி என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும், என்னென்ன எமோஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது கூட ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. யாராவது எந்த தலைவராது இப்படி இருக்காங்களா? ஒரு நாட்டு மக்களுடைய பிரச்சனைய உணர்வுபூர்வமா இங்க இருந்து சொல்லும் போது பேப்பரே தேவைப்படாது. நீங்களாம் யாருமா, எங்க இருந்துமா வர்றீங்க? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க? ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி 1 by 1 வந்துகிட்டே இருக்கீங்க. ஈசல் கூட்டம் மாதிரி தளபதி கட்சி ஆரம்பிச்சிலிருந்து மாநாடு நடத்தினது வர அப்ப பேசுறதை விட்டுட்டு இப்ப எல்லாம் வரிசை கட்டிட்டு வரீங்க. மக்களே, இந்த சோசியல் மீடியாவை இப்ப திறந்தாலே எவ்வளவு பேர் தெரியுங்களா தளபதி விஜயர்களை பத்தி தப்பா பேசுறது, அது பச்சையா பேசுறாங்க. பொண்ணுகளை இவங்களை எங்க இத்தனை நாள் இருந்தாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சத்தியமா சொல்றேங்க, ஒருத்தரை விட மாட்டேன், பேசின ஒவ்வொருத்தரையும் விட மாட்டேன். எல்லாத்துக்குமே நான் பதில் வீடியோ போடுவேன், எல்லாத்துக்குமே நான் கவுண்டர் கொடுப்பேன், கலாய்ப்பேன், வச்சு செய்வேன். அவங்களே அவ்வளவு வாய்கிரியே பேசும்போது நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்க பேசுவோம். இங்க நானும் சிங்குலர்ல சொல்ல மாட்டேன், எல்லாரும் தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ், தளபதி ஃபேன்ஸ். நாங்க எல்லாருமே கண்டிப்பா இதுக்கு பதிலடி கொடுப்போம். இதுதான் என்னோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம். நான் ஏதாவது யாராவது வீடியோ விட்டு போச்சுன்னா நீங்க எனக்கு இந்த லிங்கையோ வீடியோவோ என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு தாராளமா அனுப்பலாம். நான் அதையும் சேர்த்து வீடியோவா யார் தளபதியை பத்தி தப்பா பேசினாங்களோ ஒருத்தர் விடாம நம்ம வச்சு செய்யலாம் மக்களே. இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு அரமண்டல் ஆண்டிய பத்தி. அந்த அரமண்டல் ஆண்டி பார்க்க எப்படி இருக்கும்னா காண்டாமிருகத்துக்கு கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கும். அது தளபதியை தற்கொலைன்னு பேசுது. நீ ஏன் இவ்வளவு பேசும்போது நாங்க பேச மாட்டோமா? ஏமா காண்டாமிருக காஞ்சனா? தாவேகாவின் தலைவர்
கேரியரின் உச்ச நடிகர் திரு விஜய் அவர்களே, நீங்க தற்கொலைன்னு எங்களுக்கு தெரியும், உங்களுடைய ரசிகர்கள் பட்டாளமும் தற்கொலை கூட்டம்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறான்ல டயலாக்ஸ், 3 நிமிஷம் நீங்க பேசுற டயலாக் எழுதி கொடுக்குறான்ல, பேப்பரை வேற இப்படி அப்படி புரட்டி 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 பார்த்து பேசுறீங்கல்ல, அந்த டயலாக் எழுதி கொடுக்குறவங்க கூட தற்கொலையாவே வச்சுப்பீங்க. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவனா, கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவனா, கொஞ்சம் இன்றைய நேற்றைய அரசியல் அறிவு உள்ளவனா, வரலாறுகள் தெரிஞ்சவனா, தரவுகள் தெரிஞ்சவனா வச்சுக்க கூடாதா? அவன் அப்படியே எழுதி கொடுக்கறத அப்படியே வாங்கி எடுக்கிறீங்களே விஜய் அவர்களே, மக்கள் கிட்ட, உங்க ரசிகர்கள் பட்டாளங்கள் கிட்ட, அணில் குஞ்சுகள் கிட்ட. அதை வேற நாங்க டிவில வேற பார்த்து தொலைய வேண்டியதா இருக்கு, டிபேட்ல வேற அதை பேசி தொலைறாங்க, அதை வேற நாங்க கேட்க வேண்டியதா இருக்கு. இவ்வளவு தற்குறித்தனமான ஒரு தலைவனை இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் பார்த்ததே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க தமிழ்நாட்டை நீங்க கட்டி காப்பாத்த போறீங்க, முதலமைச்சராக போறீங்க, இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு தற்குறித்தனமா இருக்கீங்க. தமிழ்நாடு ஆடாம அசையாம தேரா தமிழ்நாடு அப்படியே இருக்குதுன்னு சொல்றீங்களே. டபுள் டிஜிட்டல் பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கு தமிழ்நாடு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களோட ஒப்பிட முடியாது திரு விஜய் அவர்களே, வளர்ந்த மேலை நாடுகளோட தான் ஒப்பிட முடியும் அப்படின்னு பொருளாதார நிபுணர்களே சொல்லியிருக்காங்க. சரியா, உலக நாடுகளே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த காண்டாமிருக காஞ்சனா பேசுனதை கேட்டீங்களா? காண்டாமிருகத்துக்கு கூட கண்ணாடி போட்டா அழகா இருக்கும், ஆனா இந்த காண்டாமிருகத்துக்கு போட்டா அந்த காண்டாமிருகத்தையே கேவலப்படுத்துற மாதிரி நீ எல்லாம் பேச வந்துட்டு பத்தியா? ஏமா சோடா புட்டி சோஃபியா. அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னொரு ஆன்டி, கண்ணாடி காந்திமதி. இந்த கண்ணாடி காந்திமதி ஓவரா வாய்கிலேயே பேசுது. அது என்ன நீங்களே பாருங்க. ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் நடத்துறான். ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். அசிங்கமா இல்ல? உங்க விஜய் அண்ணா உங்க கூட நிக்கல, அது முதல் உங்களுக்கு புரியுதா? கிளம்பி ஓடி போயிட்டாரு. உங்க அண்ணா உங்க கூட நிக்கலன்றது உங்களுக்கு முதல்ல புரியுதா? நீங்க அவர் கூட நிக்கிறது எனக்கு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய்ன்றது அவ்வளவு ஒரு இன்ஹியூமேனான ஒரு ட்ரெண்டிங்ன்றது உங்களுக்கு எப்ப புரிய போகுதுன்னு தெரியல. 50 பேர் செத்து போயிருக்காங்க, ஆனா காவேகால இருந்து ஒரு தலைவர் கூட இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போல. ஏன் போகல? உங்க அண்ணன் தான் வர மாட்டாரு. உங்க அண்ணன் வந்தானா கூட நீங்களும் பைத்திய மாதிரி அத்தனை பேர் பிரச்சனை பண்ணுவீங்களா? உங்க அண்ணனுக்கு அடுத்த அத்தனை தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? ஆதவர்ஜுனன் அவ்வளவு பேசாரு, அவர் எங்க? புசி ஆனந்த் அவர் எங்க? யாருமே கிடையாது. உங்க கட்சிக்கான நிர்வாகம் இங்க வேற. ஏமா கண்ணாடி போட்ட காட்டு பண்ணி இத்தனை விட்டு போட்டு இப்ப என்னமா கூபுன்னு கூவிட்டு இருக்க? மத்த யார பத்தி நீ பேசுறது இல்லையே. அதையும் தளபதி விஜய பத்தி மட்டும் ரீசா எல்லாம் பொங்கி எழுந்து வரீங்க இந்த சோசியல் மீடியா சொரினாங்க எல்லாமே. கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்களத்தான் போலீஸை எஸ்கார்ட் பண்ணி கரூருக்கு வெளில கொண்டு வந்து விட்டுருக்காங்க. கலெக்டர் யாரும் வர வேண்டாம், பெரிய பிரச்சனை யாருன்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியாம இந்த கூவுற ஏமா? அடுத்து சில சில்ற சிந்தாமணிகள்லாம் இருக்காளுங்க, அவர்கள என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. மரியாதை கொடுக்குற மைண்ட் செட்டே போச்சுங்க. ஏன்னா இவ்வளவு எப்படி பேசும்போது நம்ம எதுக்கு டீசெண்டா பேசிட்டு சொல்லுங்க. சூரியன் மறைஞ்சிருச்சு, சந்திரன் வந்துருச்சு. என்ன சந்திரன் தான் இனிமே எல்லாமே வா. சோறு எப்படி திம்பீங்க? படிக்கிற வயசுல படிக்கிறானா கேக்குறீங்களா? அந்த சந்திரனுக்கே நைட்டு கொடுக்கறது சூரியன் தாண்டா. சூரியன் இல்லாம பயிர் எப்படி வளரும்? சோறு எப்படி திம்பீங்க? 52 வயசு கிழவண்டி அங்க யார் பக்கத்து அங்கிள் அங்கிள் கூப்பிட்டு இருக்கிற? வயசுக்கு வந்தவன் பேச. மொத்த பைத்தியங்களும் இங்கதாங்க இருக்கு. எல்லாம் தாவேக்கா தளபதி, இது 2 மட்டும் தான் அவங்களோட டார்கெட்டு, குறிக்கோளா இருக்கு. அவங்கள தப்பா பேசணும், தரைகுறவா பேசணும், தரமட்டமா பேசணும். இதுதான் அவங்களோட இது. இப்ப எங்களை அணில் குஞ்சுன்னு சொல்ற அறவை காட்டு மந்தையனுகளே, ராமாயணத்துல ராமர் பாலம் கட்டும் போது அவருக்கு உதவியா இருந்தது அணில் தாண்டா. நாங்க அணில் குஞ்சாவே இருந்துட்டு போறோம். ராமருக்கு உதவுனது அணில் மாதிரி எங்க தளபதிக்கு உதவுறது நாங்க. நீங்க எங்களை என்ன வேணா சொல்லிக்கங்க, அணில் குஞ்சுன்னு சொல்லிக்கங்க, அணில்னு சொல்லிக்கங்க, எங்களுக்கு கவலையே இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தளபதி ரசிகர்கள், தளபதி தொண்டர்கள். ஒரு கிழட்ட சிரிக்கி தளபதி விஜயர்கள் பத்தியும் உங்க அப்பா சந்திரசேகர் பத்தியும் ரொம்ப தரைகுறவா பேசியிருக்கு. அந்த கிழட்டு நாயி அது என்ன பேசியிருக்கு நீங்க பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கோபம் புத்துவிட்டு வரும். விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பொம்பளை போச்சுங்க. சினிமால இருக்கும் போதே பொம்பளை 2 அப்பனும் மகனுமே ஒரே பொண்ணு. இந்த பேண்டு போட்ட பேரிக்காம அந்த கிழவிக்கு என்ன ஒரு எகத்தால இருந்தா இப்படி எல்லாம் பேசும்? அப்படி ஒரு வன்மம் என்ன அந்த கிழவிகளுக்கு எனக்கு புரியல. எங்கிருந்துடா கிளம்பி வரீங்க? குமரியன்னா கூட பரவாயில்ல, கிளவிகளுமா? இந்த வனதா மந்தை என்ன சொல்றான்னா, கரூர் ஸ்டாம்பேட் முடிஞ்சனே தளபதி சென்னை போயிட்டார்ல, அங்கிருந்து போயிட்டு கலெக்டருக்கு போன் பண்ணி கேட்க வேண்டியதானே என்ன நடந்துச்சு ஏது நடச்சுன்னு அப்படின்னு பெனாத்திட்டு இருக்கான். டேய், அறிவு ஆலமாரில வச்சுட்டு பேசுற அறவே காட்டு நாயே. காவல்துறையும் கலெக்டரும் தானே தளபதி நீங்க இருக்க வேண்டாம், பெரிய பிரச்சனை ஆயிரும், நீங்க போயிடுங்க, எஸ்கார்ட் போட்டு கரூர்ல இருந்து அனுப்பிச்சு வச்சதே. அது தெரியாம இந்த கூவுறேன்டா கூமுட்டத்தலையா. ஆக்சுவலாவே என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? வீட்டுக்கு வந்துட்டார்ல, நைட்டு கரூருக்கு வந்துட்டார்ல, கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டார்ல, சென்னையில இருந்து போன் போட்டுருக்கணும். யாருக்கு? அட்லீஸ்ட் கலெக்டருக்கு போன் போட்டு, சார் இது மாதிரி இன்சிடென்ட் ஆயிப்போச்சு, கொஞ்சம் உங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, நிறைய டாக்டர்ஸ் போடுங்க. உடனே ஏன் கலெக்டர் போன் போட்டா எடுக்க மாட்டாரா? எடுப்பாரு. செந்தில் பாலாஜிக்கே போன் போட்டுக்கலாம். ஏன் சிஎம்கே விஜய் போன் போட்டுக்கலாம்? யாராவது தண்ணி கொடுங்கப்பா, விக்கி செத்தர போறான். இந்த விஷப்பூச்சி எல்லாம் நசுக்கணும். நசுக்கலைன்னா அது நமக்கே ஆபத்தாயிரும் மக்களே.
அடுத்து ஆளினால் ஆண்டி அழகேஸ்வரி வந்துட்டாங்க. இந்த ஆண்டி அழகேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பாஜக கிட்ட சரணடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வளரிட்டு இருக்கு இந்த லூசு. அது என்ன சொல்லுதுன்னு நீங்களே பாருங்க. டிஎம்கேவா ஒழிக்கணும்னு நினைச்சிருந்த பிஜேபிக்கு சிறப்பான ஒரு கொத்தடிமையா விஜய் சிக்கியிருக்காரு. இதுல இருந்து அவர் வெளியில வர்றதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து இப்ப வந்து பிஜேபி தான் அவரை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குன்றது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இல்லன்னா நம்ம தமிழ்நாட்டுல உயர் நீதிமன்றத்துல முடியாததான் கேஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிபிஐக்கு மாத்துறது சொல்லி ஏன் கேக்குறாங்க அப்படின்னா, கொஞ்சம் லேட் ஆகி பொறுமையான தீர்ப்பு லேட் ஆகும் அப்படின்றது ஆதவர்ஜனாவே சொல்லியிருக்காரு. சிபிஐக்கு மாத்தினாலே 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 4 வருஷம் 5 வருஷத்துக்கு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் விஜய் வந்து பிஜேபி சிட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட் உட்கார்ந்துதான் ஆகும், எந்திரிச்சுதான் ஆகணும். பிஜேபியோட சிறந்த கொத்தடிமையா சாதாரணமா இல்ல விட்டுட்டு ஐயோ என்னால முடியாது, எனக்கெல்லாம் வேண்டாம், நான் வெளில ரிட்டர்ன் போயிடுறேன், இல்ல நான் சினிமா துறைக்கே போறேன் அப்படின்னு சொன்னாலும் இனிமேல போக முடியாது. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, காப்பாத்தணும் கத்தரு, முடிஞ்சிருச்சு. இந்த ஆடினால் அழகேஸ்வரி ஆண்டி பேசினதை பார்த்த தாய்மார்களே, தங்கைமார்களே, அக்காமார்களே, உங்க மனசுல என்ன தோணுது அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது உங்களோட ஆதங்கத்தை. உங்களுக்கே எப்படி இருக்கும்னா அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படிலாம் நம்மள முட்டாளாக்குறாங்க. தசை திருப்பி தப்பு தப்பா பேசி மக்கள் ஒன்னும் முட்டாள் இல்ல மடசாம்ப நினைக்கலே. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வெங்கல சட்டை போட்ட வெள்ளப்பண்ணி. இது யாருன்னே தெரியல, எந்த ஊரு பேரு அட்ரஸ் எதுவுமே தெரியல. இதெல்லாம் வந்து கூவுன்னு கூவிட்டு இருக்கு. என்ன கூவுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓடி போன கோலை விஜய் 41 பேர் செத்து இன்னைக்கு 4வது நாள் இன்னைக்கு உட்காந்து வீடியோ போட்டிருக்கீங்க. RSS பாஜக காரன் பன்னீர்செல்வத்துக்கு தர்ம யுத்தம் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தது மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேசிக்கா நீங்க ஒரு நடிகர்ல, அதுல என்ன சொல்றீங்க, இந்த மக்கள் மேல அன்பும் பாசமும் அப்படிங்க. இதுதான் 1ஆம் நம்பர் திருட்டுத்தனம். நம்ம மேல ஒருத்தவங்க மேல அன்பும் பாசமும் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எமோஷனலா இருப்போம். அவன் பாதிக்கப்படுறான், அந்த இடத்துல பெண்கள் குழந்தைகள் சாகுறாங்கன்னும் போது அந்த இடத்துல நம்மளை காப்பாற்ற நினைப்போம், துடிச்சிருப்போம். அதை விட்டுட்டு ஓடி போயிருக்க மாட்டோம். சரியா? ஓடி போயிட்டு 4வது நாள் உட்காந்து மேக்கப் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணி டேக் ரெடி ஷாட் ஓகே அப்படின்னு சொல்லி ஃபிலிம் பை குருமூர்த்தி ஆக்டிங் விஜய் அப்படின்லாம் வராது. சரியா? நீங்க ஒண்ணு யோசிங்களேன், இதே உங்க வீட்டுல யாராவது பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாம அல்லது அவங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் நடந்திருந்தா அந்த அவங்களை காப்பாத்த நினைச்சிருப்பீங்களா? அதை விட்டுட்டு பிளைட் எடுத்துட்டு போய் எங்கேயாச்சும் 4 நாள் கழிச்சு பிள்ளைங்களா நான் உங்க மேல ரொம்ப அன்பும் பாசமுமா இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி போட்டு பேசுறீங்களா விஜய்? இதை நான் திருப்பி சொல்றேன்டா, நல்லா கேட்டுக்கடா. நாரி போன கூமுட்டைகளா, தளபதி விஜய் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அங்கதான் இருக்கு நினைச்சாரு. ஆனா கலெக்டரும் சரி போலீஸ்காரங்களும் சரி இருந்த பெரிய கலவரம் ஆயிடும் சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அதை விட்டுட்டு தளபதி ஓடி போயிட்டாரு, தொண்டர்கள் ஓடி போயிட்டாங்க, புஷியானந்த் ஓடிட்டாரு, ஆதவர்ஜினா ஓடிட்டாரு, ராஜ்மோகன் ஓடிட்டாரு. ஆதவர்ஜினா எங்க ஓடினாரு? டெல்லிக்கு போனாரு, திரும்பி வந்துட்டாரு, இன்டர்வியூ கொடுத்தாருல. அடுத்து ஃபில்டர் போட்ட சனத்தவளை ஒண்ணு பேசுது. ஆளாக்கு இருந்துகிட்டு என்ன வாய் அடிக்குது தளபதி விஜய் அவர்கள் பாஜக கை குலியம். மேடம் தான் விளக்கு பிடிச்சு பார்த்தாங்க போல, அதான் சொல்றாங்க, கேளுங்களேன். கிருமி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டே இருந்தோம். நீங்க என்ன கேட்கவே இல்ல. யாரோ புதுசா யாராவது வருவாங்க, மாற்றம் வேணும், எங்க அண்ணன் சிஎம் தனியா நிப்பாரு, 2026 அவர் தான் சிஎம், அப்புறம் ஏதாவது சொன்னாங்க 2031 அவர் தான் சிஎம். அதெல்லாம் அடிச்சு விட்டாங்க தற்கொலைகள். அப்ப சாமி தற்கொலைகள் வேணாம்ப்பா, நீங்களாவே திருந்தக்கூடிய காலம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பீங்களே, என்னடா நம்ம அண்ணனை நம்பணுமே, அவர் வந்து இப்படி எல்லாரும் இப்படி சொன்னது உண்மையாயிருச்சே இல்ல, அதுதான் உண்மை. அப்புறம் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இல்ல, ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனாலும் வந்து நாங்க ஹேண்டில் பண்ணிட்டோம், போன உயிர் போயிடுச்சுதான். ஆனாலும் வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் இந்த மாதிரி இருக்கிற இரிட்டேட்டிங் எருமக்கடெல்லாம் லைக்ஸ் வியூஸுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இப்ப சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா பிசினஸ்க்காக ஆரம்பிச்சது. ஆனா இப்ப இருக்கிற ஜந்துக்கள் அதை தப்பா யூஸ் பண்ணி அதுக்கு காசு கட்டினாதான் அந்த வீடியோ பார்க்கணும், அந்த போட்டோ பார்க்கணும்னு சொல்லி ஒரு தப்பான தொழில் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு. அதையும் நம்ம பசங்க இருக்காங்களே யப்பா, அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்றானுங்க, காசை வேஸ்ட் பண்றானுங்க. அது வீட்டுல இருக்க யாருக்கா கொடுத்தா ஏதாவது பால் செலவுக்கு அரிசி வாங்கிருக்க ஏதாவது யூஸ் ஆகும், அதெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. இப்ப இருக்க ஜென்சி கிட்ஸ் ரொம்ப மோசம்பா. ஒரு சிலர் எங்களை மாதிரி 90s கிட்ஸை கேட்டு பாருங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப், பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை, போட்டி போடாம எதுவும் கிடையாது, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப எப்பா திரும்ப நான் 90ஸ்க்கே போலான் இருக்குப்பா. டைம் டிராவல் மிஷின் கிடைச்சனால யோசிக்க கூட மாட்டேன்ப்பா, டக்குன்னு ஓடி போயிடுவேன் 90ஸ்க்கு. இங்கெல்லாம் நம்மளால இருக்க முடியாதுப்பா. இந்த மாதிரி கலசனைங்க எல்லாம் பேசுறத கேட்டுட்டு காதை பொத்திக்கிட்டு பாய மூடிட்டு இருக்கலான்னு பார்த்தா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல கண்டிப்பா முடியாது. நீ ஏன் இவ்வளவு பேசும்போது நான் பேச மாட்டேனா சொல்லு? அதனாலதான் யாரெல்லாம் தளபதி விஜய் பத்தி தப்பா பேசுறாங்களோ, தரைகுருவா பேசுறாங்களோ
உங்களை எல்லாத்தையும் நான் புடிச்சு தேடி எடுத்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கேன். அப்பதான் மக்களுக்கு தெரியுங்கிற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான். வர வர இந்த மீடியா மேல இருக்க மதிப்பு மரியாதை சுத்தமா போச்சுங்க. அதுவும் இந்த மீடியாக்காரங்க மைக்க வச்சுட்டு கேட்கிற கேள்வி இருக்கே, யார்கிட்ட எங்க எப்போ கேட்கணுங்கிற விவஸ்தை கூட இப்பெல்லாம் சில மீடியாக்கள்ல சுத்தமா கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணுகிட்ட போய் இத்தனை மீடியா சேனல்ல இப்படி பேசுறானுங்களே, அந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா பேசுது பாக்குறீங்களா? அவனை கெஞ்சறானுங்க, உங்க தளபதி ஒத்துக்க சொல்லு, அவர் தப்பு பண்ணாருல ஒத்துக்க சொல்லு அப்படின்ட்டு. கரூர்ல விட்டு வந்தாங்க மக்களுக்காக தான் வராங்க. இவரு ஸ்டாலின் வச்சிருந்தால ஏஷோ அதுல இருந்து எத்தனோ கோடி மக்கள் சொன்னாங்க, அதுல யாரும் சாவலையா? அவரு யாரும் சாவலையா? அங்க உடனே உட்காந்து ஆடுதாங்களா? அங்க யாரும் சாவலையா? அங்க யாரும் சாவலையா? அன்பில் மணி அங்க போய் முன்னாடி உட்காந்து அழுகுறாருல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே பண்ணலன்னு தானே சொல்றீங்க. அந்த மீடியாக்காரனுங்க பேசினதை கேட்டீங்களா? தளபதியை ஒத்துக்க சொல்லு, அவரை தப்பா ஒத்துக்க சொல்லு, அவர் என்ன தப்பாடா பண்ணாரு, என்னடா இப்படியாடா கேடுகிட்டு திரியுறீங்க மீடியா மைக்க வச்சுக்கிட்டு. ரொம்ப மோசங்க. ஏதாவது ஒரு ப்ராப்பரா சென்ஸோட நடந்துக்கிறீங்களாடா மீடியா? எதுவும் கிடையாது. இந்த முட்டு கொடுக்கிற முரட்டு வானவர்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டிவிக்கோட எதிரி ரோஸ்ட் பிரதர்ஸ் தான். விஜய் ஃபேன்ஸ் முன்னாடியே சொன்னேன்னு வச்சுக்கவே வாயை உடைச்சு கையில கொடுத்துருவானுங்கடா. டேய் வானவர்களா, டிஎம்கே கூட எதிரி கிடையாது. ஏன்னா அவனுக்கே நல்லா தெரியுது, ஐயோ இவனுக்கு நல்லதை பேசுறானுங்களே, இவனுக்கு கரெக்டா கேள்வி கேட்கறானுங்களே, நம்ம மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருவானுங்களே, விஜய் சாரை மதிக்க மாட்டானுங்களே அப்படின்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஆனா நாங்க தெளிவா எவிடன்ஸோட பேசுறோம். தற்கூரித்தனமா எவிடன்ஸ் பேசுறோம், எவிடன்ஸ் எல்லாமே பேச மாட்டோம். நாங்க வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி அசிங்கமாவும் பேச மாட்டோம். பேச தெரியாது. டீசென்ட் டிக்னிஃபைட் பாலிடிக்ஸ் நாங்க பண்ணுவோம். ஆனா விஜய் கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சதுலாம் அசிங்கம் அசிங்கம். இந்த கருகி போன ரோஸ்ட் பிரஸ் என்ன பண்ணலாம்? பாக்குற எல்லாருக்குமே ஆத்திரமா இருக்கு. எவ்வளோ இவனுங்களை திட்டுறீங்க கமெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் ஒரு சாங் எழுதியிருக்கேன், நானே பாடியிருக்கேன். இப்போ அதை நான் உங்களுக்காக பிரத்யோகமா காட்டுறேன். நீங்க பாருங்க, பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவனுங்களை வச்சு செய்யணும். படத்துக்கு போனா சினிமா ரிவ்யூ மட்டும் தான் கொடுக்கணும். அதை விட்டு போட்டு அங்க போய் தாவேகா கட்சியும் தளபதி விஜயை பத்தி தப்பா பேசுற வேலையை வச்சே கூடாது. ரோஸ்ட் பிரதர்ஸ் ஓடி போயிட்டாங்க, தேடி பார்த்தவங்க ஆளை காணாங்க, நாங்க தேடி பார்த்தவங்க ஆளை காணாங்க. ஏச்சி திறக்குள்ளா கருப்பு கண்ணாடி, இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. ஏச்சி திறக்குள்ளா கருப்பு கண்ணாடி, இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. ஏ தலைமறைவு தற்கொலைகளா, எங்க கேள்விக்கு பதில சொல்லுங்கடா. ஏ தலைமறைவு தற்கொலைகளா, வானவில் எங்க கேள்விக்கு பதில சொல்லுடா. ஏ வில்லு 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 வானவில்லு, ஏ சொல்லு 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 பதில சொல்லு. ஏ வில்லு 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 வானவில்லு, ஏ சொல்லு 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 பதில சொல்லு. பாடி ஷேமிங் பண்ண கூடாதுன்னு இருந்தா நீங்க தான்டா பண்ண வைக்கிறீங்க. வானவில் நீங்க தான்டா பண்ண வைக்கிறீங்க. ஏ கருகி போன ரோஸ்ட் பிரதர்ஸ், நீங்க டோட்டல்லா வெஸ்ட் பிரதர்ஸ். ஏ கருகி போன ரோஸ்ட் பிரதர்ஸ், நீங்க டோட்டல்லா வெஸ்ட் பிரதர்ஸ். ஏ சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. போட சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட வச்சு கதலா தம்பி, அப்புறம் எங்களை பார்த்து பயந்து உழவடா பம்பி. ஒரு பொடிச்ச கம்பி, உங்களை யாரோ இல்ல நம்பி. ஏ சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, அட ஓடி போகாதீங்க எங்க முன்னாடி. சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. வனவில் நீங்க வாங்க எங்க முன்னாடி. நான் ஒன்ஸ் மோர் பாட போறேங்க, அட ஜாலியா நீங்க கேளுங்க. நான் ஒன்ஸ் மோர் பாட போறேங்க, மக்களே ஜாலியா நீங்க கேளுங்க. இவ சோசியல் மீடியாவை எடுத்து பாருங்க, அதுல தளபதியை தவிர எதுவும் இல்லைங்க. இவனுங்க டார்கெட் தளபதி தாங்க, அதுக்கு பேமெண்ட் பெருசு தாங்க. பேப்பைலுக்கு வாங்கின பேமெண்ட் பெருசு தாங்க. ஏ சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, உங்களுக்கு தேவையாடா இந்த பதிலடி. ஏ சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, உங்களுக்கு தேவையாடா இந்த பதிலடி. எங்களை குறைச்சி எடை போடாத, நாங்க ஏறியடிப்போம் உங்களை தாங்க. எங்களை குறைச்சி எடை போடாத, நாங்க ஏறியடிப்போம் உங்களை தாங்க. சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, அட பேசுங்கடா எங்க முன்னாடி. பம்பாம பேசுங்கடா எங்க முன்னாடி. மக்களுக்காக ஒரே முறைங்க
நான் பாட போறேங்க, கேட்டு பாருங்க. ரோஸ்ட் பிரதர்ஸ் ஓடி போயிட்டாங்க, தேடி பார்த்தவங்க ஆளை காணாங்க. நாங்க தேடி பார்த்தவங்க ஆளை காணாங்க. ஏச்சி திறக்குள்ளா கருப்பு கண்ணாடி, இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. ஏச்சி திறக்குள்ளா கருப்பு கண்ணாடி, இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. ஏ தலைமறைவு தற்குறிகளா, எங்க கேள்விக்கு பதில சொல்லுங்கடா. ஏ தலைமறைவு தற்குறிகளா, வானவில் எங்க கேள்விக்கு பதில சொல்லுடா. ஏ வில்லு 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 வானவில்லு, ஏ சொல்லு 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 பதில சொல்லு. ஏ வில்லு 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 வானவில்லு, ஏ சொல்லு 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 பதில சொல்லு. பாடி ஷேமிங் பண்ண கூடாதுன்னு இருந்தா நீங்க தான்டா பண்ண வைக்கிறீங்க. வானவில் நீங்க தான்டா பண்ண வைக்கிறீங்க. ஏ கருகி போன ரோஸ்ட் பிரதர்ஸ், நீங்க டோட்டல் வெஸ்ட் பிரதர்ஸ். ஏ கருகி போன ரோஸ்ட் பிரதர்ஸ், நீங்க டோட்டல் வெஸ்ட் பிரதர்ஸ். ஏ சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. போட சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. விர்ச்சுவல் வைரஸ் கிட்ட வச்சு கதலா தம்பி, அப்புறம் எங்களை பார்த்து பயந்து உழவடா பம்பி. ஒரு பொடிச்ச கம்பி, உங்களை யாரோ இல்ல நம்பி. ஏ சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, அட ஓடி போகாதீங்க எங்க முன்னாடி. சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. இப்போ நீங்க வாங்க எங்க முன்னாடி. வனவில் நீங்க வாங்க எங்க முன்னாடி. நான் ஒன்ஸ் மோர் பாட போறேங்க, அட ஜாலியா நீங்க கேளுங்க. நான் ஒன்ஸ் மோர் பாட போறேங்க, மக்களே ஜாலியா நீங்க கேளுங்க. இவ சோசியல் மீடியாவை எடுத்து பாருங்க, அதுல தளபதியை தவிர எதுவும் இல்லைங்க. இவனுங்க டார்கெட் தளபதி தாங்க, அதுக்கு பேமெண்ட் பெருசு தாங்க. பேப்பைகளுக்கு வாங்கின பேமெண்ட் பெருசு தாங்க. ஏ சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, உங்களுக்கு தேவையாடா இந்த பதிலடி. ஏ சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, உங்களுக்கு தேவையாடா இந்த பதிலடி. எங்களை குறைச்சி எடை போடாத, நாங்க ஏறியடிப்போம் உங்களை தாங்க. எங்களை குறைச்சி எடை போடாத, நாங்க ஏறியடிப்போம் உங்களை தாங்க. சித்திரக்குள்ளா கருப்பு கண்ணாடி, அட பேசுங்கடா எங்க முன்னாடி. பம்பாம பேசுங்கடா எங்க முன்னாடி. மக்களுக்காக ஒரே முறைங்க நான் பாட போறேங்க. பாட்டு எப்படி மக்கள் இருந்துச்சு? உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா இவனுங்களை வச்சு செய்யணுங்கிறதுக்காக நானே யோசிச்சு எழுதின பாட்டு இது. இவங்க தியேட்டருக்கு போனா சினிமா ரிவ்யூ மட்டும் தான் கொடுக்கணும், ஆனா டிவிக்கே பத்தி பேசுறாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும் தெரியுமா? எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நான் அதை வீடியோவா காட்டுறேன். ஏண்டா குறை மாசத்துல பிறந்த கொடூர குழந்தைகளா, எப்ப பார்த்தாலும் விஜய பத்தியே பேசுறீங்களா? அப்படி யாருலாம் வீட்டை இப்படி பேச சொன்னது? மத்த எந்த ஆக்டரையும் நீங்க பேசுறது இல்லையடா, அங்கதான் எங்களுக்கு டவுட்டே வருது. பேமெண்ட் பல்கா வாங்கிட்டீங்களோ? நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லவா? இவங்க தளபதியை பத்தி இனி தப்பா பேசினா அவனுகிட்ட மைக்க வாங்கி சுக்குநூறா உடைச்சிருங்க. உடைச்சிட்டீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. அந்த மைக்கோட காசு அவனுக்கு மீடியா காரணங்க வாங்கிக்கிட்டோம். விஜய பத்தி தப்பா பேசுறான்னு தெரிஞ்சுதானே மீடியா காரணங்க மைக்க நீட்டுறானுங்க. அப்ப நம்ம உடைக்கல தப்பே கிடையாது. இனிமேல் மைக்க தொட்டாலே இந்த மயிலாண்டிகளுக்கு பயம் வரணும், மைக்க உடைச்சிருவாங்களோன்ட்டு. ஏன்டா ரெயின்போ ரொம்ப அடிக்கலாம், சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா? பைத்தியமாயவே பைத்தியமாயவே பைத்தியமாயவே. அவரு த்ரிஷா கூட இல்லங்க, பின்ன உங்க அம்மா கூடயா இருந்தாங்க? விஷயம் தெரியாம நம்ம பேசக்கூடாது. த்ரிஷா கூட எல்லாம் அன்னைக்கு இல்ல அவரு. கீர்த்தி சுரேஷன் சொல்லுவாரு இந்த கேடு கட்டு ஜென்ம தாயொலிகளை என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மளும் வரம்பு மீறக்கூடாதுன்னு பார்த்தா விட மாட்டேங்கிறானுங்களே. இவனுகளை எல்லாம் சிறுப்புல சாணிய முக்கிய அடிச்சா கூட இவனுக்கெல்லாம் புத்தி வராது. அப்பவும் தளபதி விஜய பத்தி பேசுவானு, ஏன்னா அப்பதான் அவனுக்கு காசு வரும். உழைச்சி சம்பாதிக்க துப்பில்ல, மத்தவங்களை பேசி அதுவும் தப்பா பேசி சம்பாதிக்கிற முரட்டு வானவில் நீங்க தான்டா. எப்ப ஒரு நடிகரோட சக நடிகைய தப்பா பேசுனீங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சுடா, உங்களை தரங்கிட்டு தான் வளர்த்திருக்காங்க. நேத்து வாயிலேயே வண்ணமா வீடியோ போட்ட உனக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு வீடியோ போட துப்பு இல்ல. நீங்க எல்லாம் மைக்கு பிடிச்சிட்டு பேச வந்துட்டீங்கடா பேப்பையில. அந்த வீடியோல என்ன பேசிருக்கான்னு பாருங்களே, பார்த்தா உங்களுக்கே கோவம் வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அவரு த்ரிஷா கூட இல்லங்க, இப்படி தப்பா பேசக்கூடாது. ஒண்ணு ஒரு விஷயம் தெரியாம நம்ம பேசக்கூடாது. த்ரிஷா கூட எல்லாம் அன்னைக்கு இல்ல. கீர்த்தி சுரேஷன் சொல்லுவாரு அத்துறாங்கதான் இல்ல இல்ல அவங்க சொல்றேன். ஆனா ஒரு போட்டோ எடுத்துருக்காங்க, அது பழைய போட்டோ. கல்யாண புதுசுல வந்து தலைப்பொங்கல் யாரா கொண்டாடுவா? நான் என்ன சொல்றேன்னா, கேட்டா தப்புன்றீங்க. தலைவர் தானே, 10 வருஷம் சிஎம் ஆக போறல சோசியல் மீடியால. நீ என்ன பண்ணும் சட்டப்படி சொல்லவா மக்களே? எவ்வளோ எதிரிக எவ்வளோ வன்மம் பிடிச்சு திரியிறாங்க தளபதி மேல. சில நடிகர்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ஆகட்டும், பத்திரிகையாளர் ஆகட்டும், நியூஸ் சேனல், மீடியா, டிவி
எல்லாமே தளபதிக்கு எதிராக தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கும்னா மக்களாகிய நாம தான் அவருக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணணும். நம்ம சப்போர்ட் மட்டும்தான் அவரை எப்பவுமே ஊக்கப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 மணி நேரம் வீடியோ நீங்க இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்கு, அதான் ஒரே வீடியோல போட வேண்டியதாயிருச்சு. ஸ்கிரிப்டை எழுதி டேட்டா அனலைஸ் பண்ணி இது உண்மையா பொய்யா எல்லாமே நான் ரிசர்ச் பண்ணி அப்புறம் தான் வீடியோவே போடுறேன். தயவு செஞ்சு இது எவ்வளோ கிலோ ஷேர் பண்ணுமோ அவ்வளோக்களவு மக்கள் கிட்ட கொண்டு போங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. எல்லாரும் போய் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இவங்க இப்படி பேசினாங்களா அப்படி பேசினாங்களான்னு பார்க்கவும் மாட்டாங்க. சில பேருக்கு பார்க்கவும் தெரியாது. அதனால நானே கலெக்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோ கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். இந்த உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் இந்த ஃபன் ஃபேக்ட்ஸ் டீம் சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க தான் எங்கிங்க இருந்தோ டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து தளபதியை காப்பாத்திட்டு இருக்கீங்க. அவர் அப்படி பண்ணல, தளபதி மேல எந்த தப்பு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்த விர்ச்சுவல் வாரியர் சார்பா உங்களுக்காக நான் ஒரு சாங் எழுதியிருக்கேன், பாடியிருக்கேன். அந்த சாங்கை இப்ப உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். அந்த சாங்கோட அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். எங்க ஃபன் ஃபேக்ட்ஸ் டீம்ல 5 பேர் இருக்காங்க. ஸோ என்னோடது ஒருத்தர் உழைப்பு கிடையாது, 5 பேரோட உழைப்பு. நான் பண்றேன்னா எனக்கு கீழே எடிட் பண்றவங்க, டைலாக் எழுதவங்க, ஸ்கிரிப்ட் எழுதவங்க, சஜஷன் சொல்றவங்க எல்லாரும் கலந்து இது ஒரு டீம் ஒர்க். ஸோ அந்த டீம் ஒர்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு ஊக்கமா இருக்கும். ஸோ ஃபைனலா இந்த வீடியோல உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்காக சாக டெடிகேட் பண்றேன் பை டீம் ஃபன் ஃபேக்ட்ஸ். நாங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். யாரு கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் வாரியர்ஸ். நாங்க எங்க இருப்போம் எப்படி இருப்போம் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவோம். நீங்க தப்பான அப்டேட்ட கொடுக்க நினைச்சா நாங்க கரெக்டான அப்டேட்ட எடுத்து வைப்போம். மக்களுக்கு நாங்க இருக்கோம் உண்மையை என்ன தெரிய வைக்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க இருக்கோம் புரிய வைக்க. எங்களை பத்தி தப்பா பேசுற தண்டங்களா முதல்ல நீங்க ஒழுங்கன்னு பாருங்கடா முண்டங்களா. நாங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். யாருக்கும் பயப்படாத விர்ச்சுவல் வாரியர்ஸ். போடுங்கம்மா ஓட்டி டிவிக்கேவ பார்த்து. நம்ம உடம்புல இருக்கிறது உறுதி. 2026 ஜெயிக்க போறது உறுதி. இப்போ நாங்க ஆட்ட போற ஆட்டத்தை பாப்பீங்கடா. எதிரிங்க ஓட போற செய்தியை தான் கேப்பீங்கடா. மக்கள் ஒன்னும் முட்டாள் இல்ல, அத புரிஞ்சுக்கடா தம்பி தெரிஞ்சுக்கடா. மக்கள் நல்ல புத்திசாலி, அதி புத்திசாலி. இது கடவுளுக்கே அது தெரியுமாடா. நாங்க பதுங்கறதே பாயத்தாங்க, நாங்க பாஞ்சு வந்தா நீங்க பதுங்குவீங்க. நாங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். படு மக்களுக்கு உண்மையை தான் தெரியப்படுத்த வந்திருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். எந்த நடிகர் வந்தாலும் கூட்டம் கூடுண்டா தம்பி கூட்டம் கூடுண்டா. ஆனா எங்க தளபதிக்கே கூடுற கூட்டம் எல்லாம் யாருக்கும் நிகர் இல்லடா. காசை வாங்கிட்டு பேசுற கூட்டம் நாங்க இல்ல. எங்களுக்கு காசு வேணாம், கடமை போதும். விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு அதுவே பெருசு. நாங்க ரொம்ப தினசு. எங்களை பிடிக்காத யமகண்டங்களா நாங்க சொல்லுறத காது தொடர்ந்து கேளுங்கடா. பனமரத்துல வவ்வாலா விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு சவாலா. பனமரத்துல வவ்வாலா விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு சவாலா. பனமரத்துல வவ்வாலா விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு சவாலா.
ஏய்